ஹாய் தோழர்களே தோழிகளே, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா மக்கள்கிட்ட போய் இந்த சமூகம் சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க உங்களுக்கு சொல்றோம். வாங்க போய் பார்க்கலாம். நான் இந்த சமூகத்துல எல்லாமே சரியா இருக்கா தப்பா இருக்கா? அவங்கவுங்க பார்வையில எல்லாம் சரியா இருக்கும், மத்தவங்க பார்வையில தப்பா தான் இருக்கும். உங்க பார்வையில எப்படி இருக்கு? என் பார்வையில எல்லாமே தப்பா தான் இருக்கு. ப்ரோ, இந்த சமூகம் சரியா இருக்கா தப்பா இருக்கா? இந்த சமூகம் சரியா இருக்கா தப்பா இருக்கான்னா எப்படின்னா, எல்லாரும் சேர்ந்துதான் சமூகத்தை உருவாக்குறோம். ஆமா. அப்படின்னா எல்லாரும் கரெக்டா இருந்தா சமூகம் கரெக்டா இருக்கும். இப்போதைக்கு இந்த சமூகம் எப்படி இருக்கு? இப்போதைக்கு பார்த்தா மோசமா தான் இருக்கு. மோசமா தான் இருக்கு. ப்ரோ, இந்த சமூகம் சரியா இருக்கா தப்பா இருக்கா? தெரியாது. இந்த சமூகம் சரியா இருக்கா தப்பா இருக்கா? எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியும், யாரும் தெரியல. அதான் இல்ல, இந்த சமூகம் வந்து சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு கேக்குறோம். தப்பா இருக்கா ரைட்டா இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரியல. சரி, இந்த சமூகம் சரியா இருக்கா தப்பா இருக்கா? பாதி தப்பா இருக்கும், பாதி ரைட்டா இருக்கும். இந்த சமூகம் சரியா இருக்கா தப்பா இருக்கானே நாம மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புரிதல்ல அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அதே போல எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க உங்களுக்கு சொல்றோம். இந்த சமூகம் சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இந்த சமூகம் தப்பா தான் இருக்கு. என்ன நீ இந்த சமூகம் தப்பா இருக்குன்னு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையாவே சொல்றோம், இந்த சமூகம் தப்பா தான் இருக்கு. ஏன் தப்பா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு சின்ன விஷயத்த செய்யறதுக்கு கூட அவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்படி என்ன இந்த சமூகம் அவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிட்டு அப்படின்னு நீங்க கேட்டாலும் உண்மையாகவே சொல்றோம், இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாடத்தையும் தான் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த சமூகம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த சமூகம்னா என்னன்னா, ஜாதி, மதம், மொழி, இனம், இது எல்லாமே தான் ஒரு சமூகம். இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனா இதனால உங்களுக்கு எவ்வளவு தீங்கு கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எங்குள்ள எல்லாருக்குமே தீங்கு கிடைச்சிருக்கும். அததான் சொல்றோம், இந்த சமூகம் சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பா தான் இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த சமூக அடிப்படையிலையும் இந்த சிஸ்டம் அடிப்படையிலையும் நீ வாழாத. அப்படி நீ வாழ்ந்தினா இந்த சமூகம் என்ன தப்பா சொல்லி கொடுக்குதோ அதன் அடிப்படையிலே நீ வாழ்ந்துட்டு போயிடுவ. அதனால நீ என்ன செய்யறனா, இந்த சமூகம் என்ன சொல்லி கொடுக்குதோ அதை நீ செய்யாத. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ அதை செஞ்சுக்க. அதாவது எப்படி சொல்றான்னா, இந்த சமூகத்துக்கு கீழே நீ வாழாத, உனக்கு கீழே தான் இந்த சமூகம் இருக்கணும், நீ சொல்றதான் இந்த சமூகம் கேட்கணும். அப்படி நீ வாழ்ந்து காட்டினா கண்டிப்பா உன்ன மாதிரியே இங்க பல பேர் வாழும் போது இந்த சமூகம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஆனா இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ வாழ்ந்தினா உன்னே மாதிரியே பல பேர் இங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால நீ என்ன செய்யறனா, நீ இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடு, நீ இந்த சமூகத்துக்கு வழிகாட்டு, நீ ஒரு சமூகத்தை உருவாக்கு. அப்படி நீ உருவாக்குனா கண்டிப்பா இந்த சமூகம் மாறும். இததான் அம்பேத்கர் அவரும் விரும்புறாரு, இததான் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. நீ அது அதாவது எப்படி சொல்றதா, இந்த சிஸ்டத்துக்கு கீழே நீ வாழாத, இந்த சிஸ்டம் தான் உனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு அவரோட ஒரு பதிவுல இத சொல்றாரு. அதாவது உனக்கு பிடிச்சது மாதிரி இந்த சமூகத்தை உருவாக்கு, ஆனா இந்த சமூகம் சொல்லி கொடுக்கறத நீ செஞ்சிடாத அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் ஒரு வரியில ஒரு எழுத்துல இதை எழுதியிருக்காரு. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன், இந்த சமூக அடிப்படையில வாழாதீங்க. நீங்க புது சமூகத்தை உருவாக்குங்க. நீங்க சமூகத்துக்கு புதுசா ஒண்ணு சொல்லி கொடுங்க, அதை சரியா சொல்லி கொடுங்க. அதுவே என் விருப்பம், எங்களது விருப்பமும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.